ஹல்லேலூயா. Praise the Lord. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சங்கீதம் 52 நாம் தியானிப்பதற்காக இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறோம். ಕೀರ್ತನೆ 52 ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஒரு வருஷத்துல எத்தனை வருடங்கள் இருக்கிறது? ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ತಿಂಗಳುಗಳು ಉಂಟು? சரி, ஒரு வருஷத்துல எத்தனை வாரங்கள் உண்டு? ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಾರಗಳು ಉಂಟು? 52 52 வீக்ஸ். ஸோ இந்த 52வது சங்கீதத்திலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ಈಗ 52ನೇ ಕೀರ್ತನೆಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. வாரம் முழுவதும் நம்மை இந்த சங்கீதங்கள் என்ன செய்கிறது? நம்மை சந்தோஷிப்பிக்கிறது. ಈ ವಾರ ಪೂರ್ತಿ ನಮ್ಮನ್ನು ಈ ಕೀರ್ತನೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ, நம்மை சிந்திக்க வைக்கிறது, ನಮ್ಮನ್ನು ಯೋಚಿಸಲು ಮಾಡುತ್ತದೆ. இது வெறும் போதனைகள் அல்ல, ಇದು ಬರೀ ಬೋಧನೆಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகளூடாக இந்த வசனங்கள் பேசுகிறது. ಈ ನಮ್ಮ ಜೀವನದ ಈ ಘಟನೆಗಳ ಮೂಲಕ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. இந்த சங்கீதம் 52 ಈ ಕೀರ್ತನೆ 52 சங்கீதக்காரனாகிய தாவீதினால எழுதப்பட்ட சங்கீதம். கீர்த்தனைகாரனாದ தாவீதனிಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೀರ್ತನೆ. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் சமயத்திலே இது எழுதப்பட்டது. ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆಯ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಕೀರ್ತನೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. தாவீது இது எழுதும் பொழுது அவன் ஒரு ராஜாவாக இல்லை. தாவீದನು ಇದನ್ನು ಬರೆಯುವಾಗ ಅವನೊಬ್ಬ ಅರಸನಾಗಿರಲಿಲ್ಲ. ஒருவேளை அவன் ராஜாவாக ஆன பிறகு ஒருவேளை எழுதியிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಅರಸನಾದ ನಂತರ ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆದಿರಬಹುದು. ஆனால் என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால், ಆದ್ರೆ ಏನು ಘಟನೆಯಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಎಂದರೆ, தாவீது சவுலுக்கு முன்பாக ஒரு எதிரியை போல நடத்தப்பட்டான். தாவீದನು ಸೌಲನ ಮುಂದೆ ಒಂದು ವೈರಿಯಾಗಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟನು. தாவீது ராஜாவுக்கு எதிரி கோலியாத் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பிலிஸ்தீர்கள் இல்ல, தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டதனால தாவீதை ஒரு எதிரியாக பார்க்கிறான். ಸೌಲನ ವೈರಿಯೋ ಗೊಲಿಯಾತನಲ್ಲ ಅಥವಾ ಫಿಲಿಸ್ಟಿಯರಲ್ಲ, ದಾವಿದನಿಗೆ ಅಭಿಷೇಕವಾದದರಿಂದ ದಾವಿದನನ್ನೇ ವೈರಿಯಾಗಿ ಅವರು ಎಣಿಸಿದರು. யாரே? ಸೌಲನು. சவுல் ராஜா தாவீதை பார்க்கும் பொழுது அவன் இருக்கவே கூடாது, அவனை சாங்கடிக்கணும் என்று நினைக்கிறான். ಅರಸನಾದ ಸೌಲನು ದಾವಿದನನ್ನು ನೋಡುವಾಗ ದಾವಿದನು ಇರಲೇಬಾರದು, ಅವನನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿದನು. காரணமே ಇಲ್ಲ, ಯಾವ ಒಂದು ಕಾರಣವೂ ಇಲ್ಲ. தேவனுடைய அபிஷேகம் அவன் மேலே இருக்குங்கிறது ஒரு காரணத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. ದೇವರ ಅಭಿಷೇಕ ಅವನ ಮೇಲೆ ಇದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ ಕಾರಣವೂ ಇಲ್ಲ. அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, யாருக்கு அவனுக்கு ஆதரவாக நிற்கிறார்களோ அவர்களையும் சவுல் எதிர்க்கிறான், விரோதிக்கிறான், அவர்களை கொல்லுகிறான். ದಾವಿದನಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೋ ಅಥವಾ ಯಾರೆಲ್ಲ ಆಧಾರ ಕೊಡುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಕೂಡ ಸೌಲನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ಕೊಲ್ಲುತ್ತಾನೆ. இந்த விஷயத்தை தாவீதுக்கு இது நடக்கிற சமயத்துல அவன் ஒரு வாலிபன், அவனுக்கு நிறைய பெரிய வயசானவன் கிடையாது. ಈ ಘಟನೆಗಳು ದಾವಿದನಿಗೆ ನಡೆಯುವಾಗ ಸಂಭವಿಸುವಾಗ ಅವನು ಹಿರಿಯವನಾಗಿರಲಿಲ್ಲ, ಅವನು ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದನು. அவன் தாவீது ராஜாவுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கிறான். ದಾವಿದನು ಅರಸನಿಗೆ ಒಬ್ಬ ಸಹಾಯ ಮಾಡುವವನಾಗಿದ್ದನು. அவனுடைய ராஜ்யத்திலே இவன் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய போர் வீரனாக அவன் யுத்தத்திலே உதவி செய்கிறான். ಸೌಲನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇವನು ಒಳ್ಳೆ ಒಂದು ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் ராஜா என்ன செய்கிறான்? ಆದ್ರೆ ಈ ಅರಸನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஜனங்கள் தாவீதை குறித்து பெருமையாக பேசுகிறதுனால, ಜನರು ದಾವಿದನನ್ನು ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಮಾತಾಡೋದನ್ನು ಕೇಳಿ, அவனுடைய புகழை குறித்து ஜனங்கள் பாடுகிறதுனால, ಅವನನ್ನು ಕುರಿತು ಜನರು ಹೊಗಳಿ ಹಾಡುವುದನ್ನು ಕೇಳಿ, முக்கியமாக ஆசாரியர்கள் தேவ தரிசன கூடாரத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே அவனுக்கு உதவி செய்து கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து ಅವನ ಕೈಯಲ್ಲಿ கொடுத்ததினால, ಮುಖ್ಯವಾಗಿ ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವ ಯಾಜಕರು ಗೊಲಿಯಾತನ ಕತ್ತಿಯನ್ನು ದಾವಿದನಿಗೆ ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ சவுல் என்ன செய்கிறான்? அத்தனை பேரையும் கொல்லுவதற்கு பிளான் பண்ணுகிறான். ಸೌಲ್ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಸಂಹರಿಸಲು ಅವನು ಯೋಜನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த மாதிரி விஷயத்துல அவனுக்கு உதவி செய்த ஆள் பேர் தான் தோவேக்கு என்ன சொல்லக்கூடிய ஒரு ஏதோமியனாக இருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன். ಇಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸೌಲನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದವನು ಯಾರೆಂದರೆ ಏದೋಮ್ಯನಾದ ದೋಯೇಗನು ಎಂಬ ಒಬ್ಬ ಕುರುಬನು. இந்த இவன் தமிழ் பைபிளிலே போடப்பட்டிருக்கிறது ஏதோமியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏದೋಮ್ಯನು ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕನ್ನಡದಲ್ಲೂ ಹಾಗೆ ಇದೆ. ஓகே, கன்னடத்தில் அப்படி இருக்குது இல்லையா? ஏடோமைட். ஓகே, ஏதோமியனு. இவன் ஒரு எத்தியோப்பியனாகவும் இருக்கின்றான்.
ಇವನು ಇಥಿಯೋಪಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದವನು ಆಗಿದ್ದಾನೆ. அவன் உண்மையில ஒரு யாக்கோபனுடைய வம்சத்திலே பிறந்தவன் இல்லை. ಅವನು ನಿಜವಾಗಿ ಒಬ್ಬ ಯಾಕೋಬನ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನಲ್ಲ. அதாவது ஒரு நிஜமான இஸ்ரவேலன் அல்ல. ಅಂದ್ರೆ ಅವನು ನಿಜವಾದ ಇಸ್ರಾಯೇಲನಲ್ಲ. ஆனாலும் தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்து அந்த குடும்பங்களும் கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து வாழும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ಆದರೂ ದೇವರು ಅವರಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸುವಂತೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡಿದ್ದನು. அவன் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும், ಅವನು ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. இஸ்ரவேலின் தேவன் தானே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. அந்த இஸ்ரவேலினுடைய ராஜாவாக ஆகுவதற்கு யாரை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த மகனுக்கு விரோதமாக இவன் எழும்பி தப்பாக பேசுகிறார். ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ರಾಜನಾಗಿ ಯಾರನ್ನು ದೇವರು ಮುಂಚೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾನೋ ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಈ ದೋಯೇಗನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. இவனும் ஆடு மேய்க்கிறான், ಇವನು ಕುರಿ ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. தாவீது மாடு மேய்க்கிற குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ದಾವೀದನು ಕೂಡ ಕುರಿ ಮೇಯಿಸುವ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದವನೇ. ஆனால் இவன் ஏதோமியனாக இருக்கிறான். விசுவாசியாக இருக்கக்கூடிய தாவீதுக்கு விரோதமாய் அவன் பேசுகிறான். ಆದರೆ ಇವನು ಏದೋಮ್ಯನಾಗಿದ್ದಾನೆ, ಕುರುಬನಾದ ದಾವೀದನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா ದೇವರಿಂದ தாவீது, ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ರಾಜನು ಈ ದಾವೀದನು. ஆனால் தானாகவே போய் ராஜாவாக ஆகுவதற்கு அவன் முயற்சி செய்யவில்லை. கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நடக்கட்டும் என்று பொறுமையாக இருக்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ಸ್ವಂತವಾಗಿ ಹೋಗಿ ಅರಸನಾಗಲು ಅವನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವರಿಂದ ಅದು ಬರಲಿ ಎಂದು ಅವನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದನು. சவுலுக்கு விரோதமாக அவன் கையை எடுக்கவே இல்லை, உயர்த்தவே இல்லை. ಸೌಲನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತನ್ನ ಕೈಯನ್ನು ಅವನು ಎತ್ತಲೇ ಇಲ್ಲ. ஆனால் சவுல் அவனை எதிரியாக பார்க்கிறான். ಆದ್ರೆ ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಒಬ್ಬ ವೈರಿಯಾಗಿ ಅವನು ನೋಡುತ್ತಾನೆ. தாவீதை குறித்து அவன் எங்க போறான், யாரை மீட் பண்றான், எல்லா விஷயத்தையும் இந்த தோவேக்கு சவுலுக்கு போய் சொல்லி கொடுக்கிறான். ದಾವೀದನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ, ಯಾರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದೆಲ್ಲವನ್ನು ದೋಯೇಗನು ಸೌಲನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இவன் இப்படி சொல்லி தாவீதுக்கு விரோதமாக அவன் புறம் கூற சொல்லி கொடுக்கிறதுனால ராஜாவுக்கு இவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். ಇವನು ಈ ವಿಧವಾಗಿ ದಾವೀದನ್ನು ಕುರಿತು ದೂರು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ ಸೌಲನಿಗೆ ಇವನು ದೋಯೇಗನು ಬಹಳ ನಿಕಟವಾದನು. கடைசியில இவன் கத்தியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆசாரியர்கள் எல்லாம் கொல்லும்படி அந்த ராஜா சொல்லுகிறார். ಕೊನೆಯಾಗಿ ಈ ದೋಯೇಗನ ಕೈಯಲ್ಲಿಯೇ ಸೌಲನು ಕತ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ದಾವೀದನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಯಾಜಕರನ್ನು ಸಂಹರಿಸಲು ಹೇಳುತ್ತಾನೆ. 1 சாமுவேல் 22:18 1 சாமுவேல் 22:18 1 சாமுவேலನು 22:18. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேலே விழுந்து சணல் நூல் ஏப்போத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினத்திலே கொன்று போட்டான். ಆದುದರಿಂದ ಸೌಲನು ಏದೋಮ್ಯನಾದ ದೋಯೇಗನಿಗೆ, ನೀನು ಹೋಗಿ ಅವರನ್ನು ಕೊಲ್ಲು ಎಂದು ಆಜ್ಞಾಪಿಸಲು ಅವನು ನಾರು ಬಟ್ಟೆಯ ಏಫೋದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದ 85 ಮಂದಿ ಯಾಜಕರನ್ನು ಆ ದಿವಸ ಕೊಂದು ಹಾಕಿದನು. சவுல் செஞ்ச விஷயத்தை பாத்தீங்களா? ಸೌಲನು ಮಾಡಿದ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? கூட இருக்கக்கூடிய அதிகாரி இடத்துல சொல்லி, ಜೊತೆಲಿದ್ದ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಹೇಳಿ, நான் ராஜா சொல்றேன், நீ கீழ்ப்படி. ನಾನು ರಾಜ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀನು ವಿಧೇಯನಾಗು. ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யற அத்தனை பேரையும் கொன்று போடு. ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಸಾಯಿಸು. தேவனுடைய கூடாரத்துல வேலை செய்யறவங்க யாரு அவங்க நியமிச்சது? ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರು ಯಾರು, ಅವರನ್ನು ಯಾರು ನೇಮಿಸಿದ್ದು? ஆரோனும் ஆரோனுடைய குடும்பத்தார், ಆರೋನನನ್ನು ಆರೋನನ ಕುಟುಂಬದವರನ್ನು, லேவியருடைய கூட்டத்தார், ಯಾಜಕರ ಲೇವಿ ಗೋತ್ರದ ಜನರು, அவர்களை கொண்டு போடுன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு ராஜா கட்டளை போடுகிறான். ಅವರನ್ನು ಸಾಯಿಸಲು ಅರಸನಾದ ಸೌಲನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. ஆனால் அவர்கள் என்ன செய்யல? ಆದ್ರೆ ಅವರೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, ராஜாவுக்கு கீழ்ப்படியல. ಅವರು ರಾಜನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ ராஜாவை விட பெரியவர் யாரு? ರಾಜನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು ಯಾರು? தேவன், ಯೆಹೋವನು. நீங்க ராஜாவா இருக்கலாம், அதனால தேவனால ஏற்படுத்தப்பட்ட இன்னொரு அதிகாரியை நாங்கள் எப்படி கொள்ளுவது? ನೀವು ರಾಜನಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ದೇವರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ಮತ್ತೊಬ್ಬ ಅಧಿಕಾರಿಯನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಸಾಯಿಸುವುದು? ஆசரிப்பு கூடாரத்திலே நீ கூட உள்ள போக முடியாது. ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದೊಳಗೆ ನೀನು ಕೂಡ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ராஜாவா இருந்தாலும் உள்ள போக முடியாது. ಅರಸನಾಗಿದ್ದರೂ ಒಳಗೆ ಹೋಗಬಾರದು. நீ எங்களை அனுப்பி கத்தினால அவங்களை கொல்ல சொல்றியே ராஜாவே, நாங்க போக மாட்டோம். ನೀನು ನಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸಿ ಅವರನ್ನು ಕತ್ತಿಯಿಂದ ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೀಯಲ್ಲ, ಅರಸನೇ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்பொழுது ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ಆಗ ಅರಸನಿಗೆ ಹೇಗಿದ್ದಿರಬಹುದು?
சந்தோஷம் இருக்குமா? ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಿತ್ತಾ? கோபம் வந்திருக்கும் இல்லையா? ಕೋಪ ಬಂದಿರುತ್ತದಲ್ಲವೇ? சரி, இப்போ அவன் என்ன பண்றான்? ಈಗ ಅವನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? அதிகாரிகள் கையில் இருக்கிற கத்தியை குடுறான்னு புடுங்கிட்டான். ಅಧಿಕಾರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿದ್ದ ಕತ್ತಿಯನ್ನು ಕೊಡು ಎಂದು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மேய்ப்பனுடைய கோலை வைத்திருக்கக்கூடிய தோவைக்கு கையில கொடுக்குறான். ಕುರುಬನ ಕೋಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ ದೋಯಗನ ಕೈಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நீ போய் கொண்டுட்டு வாடான்னு. ನೀನು ಹೋಗಿ ಸಾಯಿಸು ಎಂದು ಹೇಳು. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ಅವನೇನು ಹೇಳಬೇಕಿತ್ತು? ராஜா, அது தப்பு. ಅರಸನೇ, ಇದು ತಪ್ಪು. அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன மாதிரி ஒரு மேய்ப்பன். ಅವನು ಏನು ಮಾಡಿದ? ಅವನು ನನ್ನಂತೆ, ದಾವೀದನು ಏನು ಮಾಡಿದ? ನನ್ನಂತೆ ಅವನು ಕೂಡ ಒಬ್ಬ ಕುರುಬನು. கர்த்தருடைய தீர்க்கதரிசினால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். உங்களுக்கு அடுத்தது அவன் தானே ராஜாவா ஆக போறவன். ದೇವರ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ಅವನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದಾನೆ. ನಿಮಗೆ ನಂತರ ಅವನೇ ಅರಸನಾಗುತ್ತಾನೆ. அதுக்காக அபிஷேகம் செய்யக்கூடிய ஆசாரியர்களை போய் கொல்ல சொல்றீங்களே, நான் எப்படி இதை கொல்றது? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಲ್ಪಟ್ಟ ಈ ಯಾಜಕರನ್ನು ನೀವು ಸಾಯಿಸಲು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ, ಅದನ್ನು ಹೇಗೆ ಸಾಯಿಸುವುದು? அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ಹಾಗೆ ಹೇಳಿರಬೇಕಿತ್ತು. தோவேக்கு என்ன செய்தான்? ಆದ್ರೆ ಆ ದೋಯೇಗನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அரசன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ಅರಸನು ಹೇಳಿದಕ್ಕೆ ಹಾಗೆ ವಿಧೇಯನಾಗಿ, தேவனுக்கு விரோதமாக எழும்பி, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವನು ಎದ್ದು ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களை கொன்று போட்டான். ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇದ್ದ ಯಾಜಕರನ್ನು ಅವನು ಕೊಂದು ಹಾಕಿದನು. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ಆ ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿ தாவீது ரொம்ப மனசு நொந்து போயிட்டான். மனசு ரொம்ப துக்கத்தில் இருக்கிறான். ದಾವೀದನ ಮನಸ್ಸು ಬಹಳ ನೊಂದು ಹೋಯಿತು, ಬಹಳ ದುಃಖದಲ್ಲಿದ್ದನು. இது நடந்த பிறகு, ಇದು ನಡೆದ ನಂತರ அங்க அந்த கூட்டத்தில் இருந்து ஆசாரியர்கள் கூட்டத்தில் தப்பித்து ஓடி வந்த ஒரு ஆசாரியருடைய மகன் இடத்திலே வந்து பேசுகிறான், அபியத்தார் இடத்துல. ಆ ಒಬ್ಬ ಗುಂಪಿನಿಂದ, ಆ ಯಾಜಕರ ಗುಂಪಿನಿಂದ ಒಬ್ಬನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ, ಒಬ್ಬ ಯಾಜಕನ ಮಗನಾದ ಅಬಿಯತರನು. ಅವನಿடத்திலே தாவீது பேசும் பொழுது, ಅವನ ಬಳಿಗೆ ದಾವೀದನು ಮಾತಾಡುವಾಗ தாவீது சொல்லுகிறான், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, இப்ப நாம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறது கூட, ಈಗ ನಾವಿಬ್ಬರು ಭೇಟಿ ಮಾಡಿ ಮಾತಾಡುವುದು ಕೂಡ இந்த தோவைக்கு போய் சொல்லுவான். ಈ ದೋಯೇಗನು ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, தவறு தப்பாக சொல்லுவான், ತಪ್ಪು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. 1 சாமுவேல் 1 ಸಮುವೇಲನು 22 22 22 22 1 சாமுவேல் 22 22 1 ಸಮುವೇಲನು 22ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯ. தாவீது அபியத்தரை பார்த்து சொல்றான், ஏதோமியனான தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்திற்கும் காரணம் நானே என்று தாவீது வருத்தப்படுகிறான். ದಾವೀದನು ಎಬ್ಯಾತಾರನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಏದೋಮ್ಯನಾದ ದೋಯೇಗನನ್ನು ನಾನು ಅಲ್ಲಿ ಕಂಡಾಗಲೇ ಇವನು ಸೌಲನಿಗೆ ಹೇಗೋ ಈ ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿಸುವನೆಂದು ನೆನೆಸಿಕೊಂಡೆನು. ನಿನ್ನ ಸಂಬಂಧಿಕರ ವಧೆಗೆ ನಾನೇ ಕಾರಣನಾದೇನಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த பொல்லாதவனாகிய தோவேக்கு என்பவன், ಈ ದುಷ್ಟನಾದ ಒಬ್ಬ ದೋಯೇಗನು ಎಂಬವನು, அவன் தேவனுக்கு விரோதமாய் வேலை செய்கிறான். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக வேலை செய்கிறான். ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. என்ன மாதிரி வேலை செய்கிறான் என்றால், ಎಂತ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆಂದರೆ, அவன் பயன்படுத்தின ஆயுதம் என்னவென்றால், ಅವನು ಉಪಯೋಗಿಸಿದ ಆಯುಧವೇನೆಂದರೆ, ಸಂಗೀತத்தில் வாசிக்கிறோம் 1 2 3 4 வசனங்களிலே, ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ 1 2 3 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ தாவீது என்ன சொல்றான்? ದಾವೀದನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? அவனுடைய வாய், ಅವನ ಬಾಯಿ, அவனுடைய நாக்கு, ಅವನ ನಾಲಿಗೆ, அதிலிருந்து வரக்கூடிய பேச்சு, ಅದರಿಂದ ಬರುವ ಮಾತುಗಳು விரியன் பாம்பு குட்டிகளைப் போல இருக்கிறது. ಸರ್ಪಗಳಂತೆ ಇದೆ. அது கபடமுள்ள நாவாக இருக்கிறது. ಕಪಟವುಳ್ಳ ನಾಲಿಗೆಯಾಗಿದೆ. அதுல உண்மை இல்லை, அது பொய் இருக்குது. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸತ್ಯವೂ ಇಲ್ಲ, ಅದು ಅದರಲ್ಲಿ ಸುಳ್ಳೆ ಇರುವುದು. அதுல வர்றது அந்த பேச்சினுடைய முடிவு கொலையாக முடிகிறது, சாவாக இருக்கிறது. ಅವನ ಬಾಯಿಂದ ಬರುವ ಮಾತಿನ ಅಂತ್ಯವು ಒಂದು ಮರಣವಾಗಿದೆ. ஆனால் அவன் அதிலே பெருமைப்படுகிறான். ಆದರೆ ಅವನು ಅದರಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனால் நானோ தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். ಆದರೆ ನಾನಾದರೂ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ. 4 வசனங்களிலே அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 4 ವಾಕ್ಯಗಳು ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த மாதிரி மனுஷன் ஒரு தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவனாய் இருக்கிறான். ಇಂಥ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசி அவர்களுடைய வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணுகிறான். ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿ ಅವರ ಜೀವಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கபடமுள்ள நாவு, பொய் பேசுகிற நாவு, ಕಪಟವುಳ್ಳ ನಾಲಿಗೆ, ಸುಳ್ಳು ಮಾತಾಡುವ ನಾಲಿಗೆ, இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காத ஒரு வாಯಿ, ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಇತರರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡದೇ ಇರುವ ಒಬ್ಬ ಬಾಯಿ, உண்மையை பேசாமல் பொய்களை பேசுகிற வாಯಿ, ಸುಳ್ಳನ್ನು ಮಾತಾಡಿ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿರುವ ಬಾಯಿ, நன்மையை பார்க்கலும் தீமையே விரும்புகிற வாಯಿ,
ಒಳ್ಳೆಯದನ್ನು ಬಯಸದೆ ಕೆಟ್ಟದನ್ನೇ ಬಯಸುವ ಬಾಯಿ, இதுக்கு என்ன கிடைக்கும்? ಇದಕ್ಕೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? இது ஏன் இப்படி பேசுது? ಯಾಕೆ ಈ ಬಾಯಿ ಈ ತರ ಮಾತಾಡುತ್ತದೆ? ஏனென்றால் இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாயில வரும். ಏಕೆಂದರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದೇ ಬಾಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. வாசிங்க, ಓದಿರಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 34, ವಾಕ್ಯ 34. மத்தேயு 12 ಮತ್ತಾಯ 12 34 34 12:34 12:34 வாசிங்க. ಓದಿರಿ. You brood of vipers, how can you who are evil say anything good? For out of the overflow of the heart the mouth speaks. ಸರ್ಪ ಜಾತಿಯವರೇ, ನೀವು ಕೆಟ್ಟವರಾಗಿ ಇರಲಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಹೇಗಾಯಿತು? ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿರುವುದೇ ಬಾಯಿನಲ್ಲಿ ಹೊರಡುವುದು. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, விஷ பாம்புகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க, நீங்கள் கெட்டவர்களாக இருக்க, நலமானவைகள் எப்படி பேசுவீர்கள்? ஆசீர்வாதமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் ஏற்கனவே போட்டு வச்சிருந்து அது நிறைஞ்சி வழியிறதுனால வாய் பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 6ஆம் அதிகாரம், 6ನೇ ಅಧ್ಯಾಯ. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 6ஆம் அதிகாரம், 6ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 45. ವಾಕ್ಯ 45. Luke chapter 6 verse 45. ಲೂಕ 6:45. The good man brings good things out of the good that is stored up in his heart, and the evil man brings evil things out of the evil stored up in his heart. Evil stored in his heart. For out of the overflow of the heart his mouth speaks. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்ல விஷயங்களை எடுத்து வெளிப்படுத்துகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத கெட்ட விஷயங்களை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்தில் எது நிறைஞ்சு இருக்குதோ அதுதான் வாய் வழியாக வெளியில வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், ಪವಿತ್ರ ಆತ್ಮನು என்னை கொண்டு பேசினார் என்று தாவீது ஒரு இடத்திலே சொல்லுகிறார். ನನ್ನ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದನೆಂದು ದಾವೀದನು ಒಂದು ಕಡೆ ಹೇಳುತ್ತಾನೆ. 2 சாமுவேல் 2 ಸಮುವೇಲನು 23ஆம் அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ. 2 சாமுவேல் 2 ಸಮುವೇಲನು 23ஆம் அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 2 ವಾಕ್ಯ 2. The Spirit of the Lord spoke through me. His word was on my tongue. ಯೆಹೋವನ ಆತ್ಮವು ನನ್ನಲ್ಲಿ ಉಸಿರಿತು, ಆತನ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿತ್ತು. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். என்னை கொண்டு என் மூலமாக பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. மத்தேயு 12 ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 37 ಮತ್ತೇಯು 12 ಮತ್ತಾಯ 12 37 ಮತ್ತೇಯು 12 ಮತ್ತಾಯ 12 Matthew 17 ಮತ್ತಾಯ 12 ಸಾರಿ ಮತ್ತೇಯು 12 ನಿನ್ನ ಮಾತುಗಳಿಂದಲೇ ನೀವು ನೀತಿವಂತರೆಂದು ತೀರ್ಪು ಹೊಂದುವಿರಿ, ನಿಮ್ಮ ಮಾತಿನಿಂದಲೇ ನೀವು ಅಪರಾಧಿ ಎಂದು ತೀರ್ಪು ಹೊಂದುವಿರಿ. For your words you will be acquitted, and by your word you will be condemned. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். ஆமா, நாம என்ன பேசுறோமோ அதனாலேயே அந்த வார்த்தையே நம்ம நீதிமான் என்று சொல்லும்.
அல்லது உன் வார்த்தைகளினாலே அல்லது நீங்க பேசுகிற வார்த்தைகளினாலேயே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உங்ககிட்ட குற்றம் இருக்குதுங்கிறது உங்க பேச்சே காட்டி கொடுத்துரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம என்ன பேசுறோமோ ನಾವು ಏನು ಮಾತಾಡುತ್ತೇವೋ அந்த பேச்சுக்களே நம்மை நீதிமானா அல்லது நாம தவறு செய்கிறோமா என்பதை நம்முடைய வாயே அது தீர்த்து விடுகிறது, சொல்லுகிறது. ನಮ್ಮ ಮಾತೆ ನಾವು ನೀತಿವಂತರೇ ಅಥವಾ ತಪ್ಪಾದವರೇ ಎಂದು ನಮ್ಮ ಬಾಯಿ ಅದು ನಿರ್ಣಯಿಸುತ್ತದೆ. நீதிமானா இருந்தாலும் நம்ம பேச்சு காட்டி கொடுத்துரும், ನೀತಿವಂತರಾಗಿದ್ದರೂ ನಮ್ಮ ಮಾತು ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. நம்ம குற்றவாளிகளாக இருந்தாலும் நம்ம பேசுற பேச்சை காட்டி கொடுத்து விடும். ನಾವು ಅಪರಾಧಿಗಳಾಗಿದ್ದರೂ ನಮ್ಮ ಮಾತೆ ನಮ್ಮನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. அப்ப வாயை கட்டுப்பாடு பண்ண கத்துக்கிட்டோம்னா, ಹಾಗಾದರೆ ನಾವು ಬಾಯನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡರೆ, ஒரு ஜிப்பு போடுறதுக்கு கத்துக்கிட்டோம்னா, வாய்க்கு ಬಾಯಿಗೆ ಒಂದು ಜಿಪ್ಪು ಹಾಕಿಕೊಳ್ಳಲು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡರೆ, நம்மளை மாதிரி நல்லவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ನಮ್ಮಂತೆ ಒಳ್ಳೆಯವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. வாய் இருக்கிறவங்களாம் அல்லையே சொல்லுங்கப்பா. ಬಾಯಿರುವವರೆಲ್ಲರೂ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳಿರಿ. வாய்க்கு தான் பாஸ்டர் எங்களுக்கு பூட்டு போட தெரியல, ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಪಾಸ್ಟರ್ ಬೀಗ ಹಾಕಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, அது எப்படினாலும் பேசும், ಅದು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಮಾತಾಡುತ್ತದೆ. உள்ள வாய்க்குள்ள ஒன்று வச்சிருக்கிறோம், நரம்பில்லாத நாக்கு. ಆ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಒಂದು ಇದೆ, ಮೂಳೆ ಇಲ್ಲದ ಒಂದು ನಾಲಿಗೆ. அது எப்படி வேணாலும் திரும்பி திரும்பி விளையாடுது, ಅದು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಅದು ಮಾತಾಡುತ್ತದೆ, ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಅದು எப்படினாலும் பேசும். அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லி இப்படி சொல்லிட்டு அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லிடும். ಹಾಗೆ ಹೇಳಿಯೂ ಹೀಗೆಯೂ ಹೇಳುತ್ತದೆ, ಹೀಗೆ ಹೇಳಿದರೂ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அதனாலதான் யாக்கோபு நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறான், ಆದ್ದರಿಂದಲೇ ಯಾಕೋಬನು ತನ್ನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಅವನು ಬರೆಯುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒரு மனுஷன் தன்னுடைய வாயை கட்டுப்பாடு பண்ணனாவே போதும். குடும்ப கட்டுப்பாடு பண்ண தேவையில்ல, பொண்டாட்டியை கட்டுப்பாடு பண்ண தேவையில்ல, மற்றவங்களை கட்டுப்பாடு பண்ண, தன்னுடைய வாயை அவனே கட்டுப்பாடு பண்ணிட்டானா அவனதான் நீதிமான், யாருமே கிடையாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಬಾಯನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡರೆ ಸಾಕು, ನಾಲಿಗೆಯನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡರೆ ಸಾಕು, ತನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡರೆ ಸಾಕು. ಕುಟುಂಬವನ್ನು ಅಥವಾ ಹೆಂಡತಿಯನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனா பிசாசினுடைய ஜனங்க என்ன சொல்லுவாங்க, ಆದರೆ ಸೈತಾನನ ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன், ನಿನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನು ಎಳೆದು ಕತ್ತರಿಸುತ್ತೇನೆ, அப்படிதானே சொல்லுவாங்க. ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சண்டைக்கு வரலாம், ಜಗಳವಾಡುವಾಗ இன்னொருத்தர் நாக்கு இழுத்து வச்சு இவங்க அறுத்துருவாங்களாம், ಬೇರೊಬ್ಬರ ನಾಲಿಗೆಯನ್ನು ಇವರು ಕೊಯ್ಯುತ್ತಾರಂತೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ದೇವರೇನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ சொல்ற உன் பேச்சிலேயே நீ மாட்டிக்குவ, ನೀನು ಹೇಳುವ ನಿನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿಯೇ ನೀನು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಿ. கபட்டனாவே, ಕಪಟಿಯಾದ ನಾಲಿಗೆಯೇ, பொய் பேசுகிற வாயே, ಸುಳ್ಳು ಮಾತಾಡುವ ಬಾಯೇ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசுகிறவளே, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುವವಳೇ, தேவனுடைய ஊழியக்காரரை குற்றப்படுத்துகிறவனே, ದೇವರ ಸೇವಕರನ್ನು ಅವರಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ತರುವವನೇ, உன்னுடைய வாயின் வார்த்தையிலேயே நீ நியாய தீர்ப்புக்கு ஆளாகுவாய். ನಿನ್ನ ಬಾಯ ಮಾತಿನಿಂದಲೇ ನಿನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗುವಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 12:36 12:36 மத்தேயு ಮತ್ತಾಯ 12:36. But I tell you that men will have to give account on the day of judgment for every careless word they have spoken. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, ಮನುಷ್ಯರು ಸುಮ್ಮನೆ ಆಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳ ವಿಷಯವಾಗಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯ ದಿನದಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, நான் சும்மா தாங்க பேசினேன், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, நான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, அந்த நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொன்னது? ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. நான் சும்மா தான் சொன்னேன், ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೇಳಿದೆ. சும்மா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, ಸುಮ್ಮನೆ ಅದೆಲ್ಲ ನೀವು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. இந்த மாதிரி நிறைய வார்த்தை நானும் சொல்லியிருக்கிறேன். ಈ ವಿಧವಾಗಿ ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. அப்ப எவ்வளவு பாவ மன்னிப்பு நான் வாங்கணும், ಹಾಗಾದ್ರೆ ಎಷ್ಟು ಪಾಪಕ್ಕೆ ಕ್ಷಮಾಪಣೆ ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು அப்படின்னு ನಾನು யோசிக்கிறேன் ಎಂದು ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி நீங்க யோசிங்க. ನೀವು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಿರಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த
கணக்கு கொடுக்குற வேலையில மாட்டிக்குவோம். ಎಲ್ಲರೂ ಲೆಕ್ಕ ಕೊಡುವ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கபட நாவே, ಕಪಟವಾದ ನಾಲಿಗೆಯೇ, தீமையானவைகளை பேசுகிற வாயே, ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾತಾಡುವ ಬಾಯೇ, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவனே, ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುವವನೇ, தேவனுடைய வாசனங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனுஷியே, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುವ ಮನುಷ್ಯೇ, தோவேக்கே, ದೋಯೇಗನೇ, எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆ. 5வது வசனத்துல பார்க்கும்போது 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ சங்கீதம் 52 ಕೀರ್ತನೆ 52 5ರಲ್ಲಿ தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார், அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலங்களிலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்திலே இராதபடிக்கு உன்னை ನಿರ್ಮೂಲಮಾக்குவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ಹೇಳದಂತೆ ಕೆಡವಿ ಬಿಡುವನು, ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿದು ನಿವಾಸದೊಳಗಿಂದ ಕಿತ್ತು ಬಿಸಾಡುವನು. ಆತನು ನಿನ್ನನ್ನು ಜೀವಲೋಕದಿಂದ ಬೇರು ಸಹಿತವಾಗಿ ಕಿತ್ತು ಹಾಕುವನು. இது நேரடியாக யாருக்கு சொல்லப்பட்டது? ನೇರವಾಗಿ ಯಾರಿಗೆ ಹೇಳಲಾಯಿತು? தோவேக்கு என்கிற அந்த மனுஷன், ದೋಯೇಗನು ಎಂಬ ಮನುಷ್ಯನಿಗೆ. தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய தாவீதுக்கு விரோதமாய் காட்டி கொடுக்கிற மனுஷன், ದೇವರ ಸೇವಕನಾದ ದಾವಿದನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುವ ದೂರು ಹೇಳುವ ಮನುಷ್ಯನು. நல்ல நல்ல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து மற்றவர்களிடத்திலே ಕೇವಲಮಾಯಿ பேசுகிறவர்கள், ಒಳ್ಳೆ ಸೇವಕರ ದೇವ ಸೇವಕರ ಜೀವನದಲ್ಲಿರುವುದನ್ನು ಕುರಿತು ಬೇರೆಯವರೊಟ್ಟಿಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡುವುದು. ಅವರು கர்த்தர் என்ன செய்வாராம்? ಅವರನ್ನು ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನಂತೆ? ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் என்று சொல்கிறார். ಜೀವಲೋಕದಿಂದ ಅವರು ಇರದಂತೆ ಬೇರು ಸಹಿತ ಅವರನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕುತ್ತಾನಂತೆ. வசனம் 6-7 ವಾಕ್ಯ 6 ಮತ್ತು 7ರಲ್ಲಿ அப்படி நடக்கிற நாள் வரும் பொழுது, ಅಂತ ಒಂದು ಆ ವಿಷಯಗಳು ನಡೆಯುವ ದಿನವು ಬರುವಾಗ நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ನೀತಿವಂತರು ಏನು ಮಾಡುತ್ತಾರಂತೆ? 6-7 வசனத்துல 6-7 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ நீதிமான்கள் அதை கண்டு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவனை பார்த்து சிரிப்பார்களாம். ನೀತಿವಂತರು ಅದನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುವರು, ಅವರನ್ನು ನೋಡಿ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி தன் ஜீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். 7வது வசனம். ನೋಡಿರಿ, ದೇವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳದೆ ತನ್ನ ಅಧಿಕವಾದ ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟು ತನ್ನ ದುಷ್ಟತ್ವವೇ ತನಗೆ ಬಲವೆಂದು ನಂಬಿಕೊಂಡ ಮೂಢನು ಇವನೇ ಎಂದು ಹೇಳುವರು. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புகிறான். ದೇವರ ಸೇವಕನಾದ ಒಬ್ಬನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಬ್ಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு மெய்ப்பனா இருக்கக்கூடிய தோவேக்கு என்ன பண்றான்? ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತೆ ಒಬ್ಬ ಕುರುಬನಾದ ದೋಯೇಗನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. அதனால அவனுக்கு அதிகாரம் வந்துருச்சு. ಆದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ಅಧಿಕಾರ ಬಂದಿತ್ತು. போர் சேவகனுடைய கத்தி அவங்க கைக்கு போயிருச்சு. ಒಬ್ಬ ಯುದ್ಧ ವೀರನ ಕತ್ತಿಯು ದೋಯೇಗನ ಕೈಗೆ ಹೋಯಿತು. அவன் எத்தனை பேரை கொலை பண்ணாலும் அவனை யாரும் பிடிச்சி ஜெயில போடல. ಅವನು ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರೂ ಯಾರು ಅವನನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕುವುದಿಲ್ಲ. கத்தி கையில இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ಕತ್ತಿ ಕೈಯಲ್ಲಿ ಬಂತಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? அதிகாரம் வந்துருச்சு. ಅಧಿಕಾರ ಬಂದಿತ್ತು. அதோட சேர்த்து அவனுக்கு செல்வம் வருமா வராதா? ಅದರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅವನಿಗೆ ಐಶ್ವರ್ಯವು ಬರ್ತದೋ ಇಲ್ಲವೋ? ராஜாவுக்கு க்ளோஸ் ஆயிட்டானா இல்லையா? ಅರಸನಿಗೆ ನಿಕಟವಾದನೇ ಇಲ್ಲವೇ? நான் சொல்றது புதிய காதல விழுதா? ನಾನು ಹೇಳೋದು ಕಿವಿಗೆ ಬೀಳುತ್ತದಾ? பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் எங்கேயோ வேற உலகத்துல போயிட்டு நினைக்கிறேன். ಹಿಂದೆ ಕುಳಿತಿದ್ದವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. பாத்தீங்களா? அதுக்கே தெரியல நிறைய பேர். எழுப்பிடுங்க, பக்கத்துல உட்கார்ந்திருக்கலாம். எழுப்பிடுங்க. Praise the Lord. ಎಬ್ಬಿಸಿರಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು கை தூக்குங்க. ಕೈ ಎತ್ತಿ. கண்ணு தெரியுதா? எனக்கு தான் ಕಣ್ಣು ಕಾಣಿಸುತ್ತದಾ? எல்லாம் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? நீங்க தானே பாஸ்டர் தூங்க வைக்கிறீங்க. ನೀವೇ ಎಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಮಲಗಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவளுக்கு. ಎಷ್ಟು ಸಂತೋಷ ನೋಡಿದಿ. நான் எல்லாத்தையும் தூங்க வைக்கிற பாஸ்டர். ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ಮಲಗಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಪಾಸ್ಟರ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீதிமான்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். ನೀತಿವಂತರು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾರೆ. கெட்டது செஞ்சு செல்வத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷனை விட நீதிமான்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡಿ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಅನುಭವಿಸುವವರಿಗಿಂತ ನೀತಿವಂತರು ಆನಂದ ಪಡುತ್ತಾರೆ. எப்போ? ಯಾವಾಗ? நியாய தீர்ப்பு வரப்பொழுது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುವಾಗ கசப்பான விதைகளை விதைத்தவனுக்கு எப்படிப்பட்ட மரங்கள் கனிகளை கொடுக்கும்? ಕಹಿಯಾದ ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತಿದವನಿಗೆ ಎಂತ ಮರಗಳು ಬೆಳೆಯುತ್ತದೆ? பிட்டர் தான் கொடுக்கும். ಕಹಿಯಾದ மரங்களை பார்க்கும் பொழுது, ಅದನ್ನು ನೋಡುವಾಗ நீதிமான்கள் சந்தோஷப்படுவார்கள். ನೀತಿವಂತರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. கடைசியாக 8-9 வசனங்களை படிக்கும் பொழுது, ಕೊನೆಯದಾಗಿ 8-9 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ
ஒலிவு மரத்தை போல நான் இருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ನಾನು ಎಣ್ಣೆ ಮರದಂತಿರುವೆನು ಎಂದು ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಕೆಟ್ಟದ್ದು பண்றவன் அவன் ಕೆಟ್ಟதைத்தான் அறுப்பான், ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವವನು ಕೆಟ್ಟದನ್ನೇ ಕೊಯ್ಯುತ್ತಾನೆ. ஆனால் நான் ஒலிவ மரத்தை போல தேவனுடைய ஆலயத்திலே பச்சை பசேர்னு இருப்பேன். ಆದ್ರೆ ನಾನು ಎಣ್ಣೆ ಮರದಂತೆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸೊಗಸಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. ஏனென்றால் நான் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழல, கத்தியை நம்பி வாழவில்லை, தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்கிறேன். ಏಕೆಂದರೆ ನಾನು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ, ಕತ್ತಿಯನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ, ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸಿದ್ದೇನೆ. நான் இப்பொழுது சந்தோஷமாய் பாதுகாப்பாய் இருப்பதற்கு காரணம் என் தேவனாகிய யெகோவா தேவனே உம்முடைய நாமம் என்று சொல்கிறான். ನಾನೀಗ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಂದಲೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. பரிசுத்தவான்களுக்கு அது நலமாயிருக்கும். ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತದೆ. எது? ಯಾವುದು? கர்த்தரை நம்பி வாழுகிற அந்த வாழ்க்கை, ದೇವರನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸುವ ಆ ಜೀವನ, அவருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறவர்கள், ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಕಾಯುತ್ತಿರುವವರು, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், ಆತನ ಕೃಪೆಗೆ ಕಾಯುತ್ತಿರುವವರು, அவர் நல்ல விதமாக அவருடைய வாழ்க்கை அமையும், ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಅವರ ಜೀವನ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆசீர்வதிக்கப்பட்ட மரம், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮರವು, சபிக்கப்பட்ட மரம், ಶಪಿಸಲ್ಪಟ್ಟ ಮರವು, இந்த ரெண்டு மரமும் இருக்குது இல்லையா? ಈ ಎರಡು ಮರಗಳು ಉಂಟು ಅಲ್ಲವೇ? இருக்குதா? ಇದೆಯಾ? எது சபிக்கப்பட்ட மரம்னு சொல்லுவீங்க? ಯಾವುದನ್ನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟ ಮರ ಎಂದು ಹೇಳ್ತೀರಾ? எதை ஆசீர்வதிக்கப்பட்ட மரம்னு சொல்லுவீங்க? ಯಾವುದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮರವೆಂದು ಹೇಳ್ತೀರಾ? நீங்க ஆமென் கை தட்டுங்க எல்லாரும், ಕೈ ತಟ್ಟಿರಿ ಎಲ್ಲರಿಗೂ. ಅನುಶಾಪ. தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம். ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ತನ್ನ ಹಣ್ಣನ್ನು ಕೊಡುವ, ಫಲವನ್ನು ಕೊಡುವ ಮರವೆಲ್ಲವೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ ಮರವು. யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಕೀರ್ತನೆ 15ாம் அதிகாரம், 15ನೇ ಅಧ್ಯಾಯ. யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15ாம் அதிகாரம், ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ, வசனம் 8. ವಾಕ್ಯ 8. This is to my Father's glory, that you bear much fruit. When you bear much fruit, it is for the glory of my Father, showing yourselves to be my disciples. If you Show yourselves. If you bear much fruits, you are proving that you are my students, you are my disciples. I am proud to be your teacher. ನೀವು ಬಹಳ ಫಲ ಕೊಡುವುದರಿಂದಲೇ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಮತ್ತು ನೀವು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗುವ ಒಳ್ಳೆಯ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದೀರಿ ಅಂತ ಅದು ಏನು ಕೊಡ್ತದೆ? ಸಾಕ್ಷಿ ನೀಡುತ್ತದೆ. ನಾನು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿದ್ದೀನಿ, ನಾನು ಒಳ್ಳೆಯ ಟೀಚರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಅಂತ ನೀವು ತೋರಿಸ್ಕೊಳ್ತೀರಾ. ஹல்லேலூயா. தமிழ்ல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஆமென். யோவான் சுவிசேஷம் அதே அதிகாரம், ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅದೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனம், 2ನೇ ವಾಕ್ಯ, 15:2. He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit, he prunes that it will be even more fruitful. For something he is cutting off, for something he is pruning off. தமிழ்ல கன்னடவல ಆತನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ, ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரே செடியில ಒಂದೇ ಗಿಡದಲ್ಲಿ 2 விதமான கொடிகள், 2 ವಿಧವಾದ ಕೊಂಬೆಗಳು. ஒரு கொடியை அறுத்து போடுகிறார், ஒரு கொடியை சுத்தம் பண்ணுகிறார். ಒಂದು ಕೊಂಬೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ, ಮತ್ತೊಂದು ಕೊಂಬೆಯನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. என்னையா அப்படி பண்றாரு? ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறாரு, பட்சபாதம் பார்க்கிறாரு சொல்லலாமா? ಏನಪ್ಪಾ ದೇವರು ಈ ವಿಧವಾಗಿ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುತ್ತಾನಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬಹುದಾ? ஒரு கொடியை அறுத்தே போட்டுறாரு போடாண்டு, ಒಂದು ಕೊಂಬೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ ಬೇಡವೆಂದು, இன்னொரு கொடியை ಮತ್ತೊಂದು ಕೊಂಬೆಯನ್ನು லைட்டா கட் பண்ணி சுத்தம் பண்ணி விட்டுறாரு, ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಅದನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ ಇಡುತ್ತಾನೆ. இப்படி பண்ணலாமா? ಹೀಗೆ ಮಾಡಬಹುದೇ? பண்ணலாம்னு சொல்றான் சுஷாந்த். ಮಾಡಬಹುದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. சரியா இருக்கு இல்லையா? ಸರಿಯಾಗಿರುತ್ತದಲ್ಲವೇ? என்ன சொல்றீங்க? ಏನು ಹೇಳ್ತೀರಾ? எதை வெட்டி அறுத்து போடுறாரு, எதை சுத்தம் பண்றாரு ஆண்டவர்? ಯಾವುದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕತ್ತರಿಸಿ ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ, ಯಾವುದನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ? ಫಲ ಕೊಡುವುದನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡ್ತಾನೆ.
கனியே கொடுக்கலன்னா அது எதுக்கு? சும்மா என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் எடுத்துக்குது, என்னுடைய தண்ணீரை எடுத்துக்குது, என்னுடைய நான் போடுற உரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது, சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்குது, டைம் எடுத்துக்குது, கிருமி எடுத்துக்குது, ஆனா கனி கொடுக்கறதே இல்லை. ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಅದು ಯಾವ ಫಲವನ್ನು ಕೊಡದೆ ಸುಮ್ಮನೆ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಗೊಬ್ಬರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೂರ್ಯದ ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಏಕೆ ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. ಇನ್ನೊಂದು ಮತ್ತೊಂದು, கனி கொடுக்குது, ಫಲ ಕೊಡುತ್ತದೆ, ஆனா அது இன்னும் அதிகமா கொடுத்துருக்கணும். அதுக்கு அவ்வளவு கனி இன்னும் கொடுக்கல. ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡಬೇಕಿತ್ತು, ಆದರೆ ಅಷ್ಟು ಅದು ಕೊಡಲಿಲ್ಲ. காலத்தை பார்த்தால் நீங்கள் அனைவரும் போதகர்களாக இருக்க வேண்டும். ಕಾಲವನ್ನು ನೋಡಿದರೆ ನೀವು ಎಲ್ಲರೂ ಬೋಧಕರಾಗಿರಬೇಕು. ஆனால் இன்னும் நீங்கள் பாலை உண்ணத்தக்க பாலகர்களாக இருக்கிறீர்கள். ಆದರೆ ನೀವಿನ್ನೂ ಹಾಲನ್ನು ಕುಡಿಯುವ ಬಾಲಕರಂತೆ ಇದ್ದೀರಿ. ஒரு அடி கொடுத்து ಒಂದು ಏಟನ್ನು ಕೊಟ್ಟು பால் பாட்டில புட்டிங்கி வச்சு ಹಾಲಿನ ಬಾಟ್ಲನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟು ಕಿತ್ತುಕೊಂಡು ஒழுங்கா கறி சாப்பாடு சாப்பிடு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணு, நல்ல ಮಸಲ್ಸ್ ரெடி பண்ணு, வேலை செய்ய, ಸರಿಯಾಗಿ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡಿ ನೀನು ಬಲವಾಗಿ ಇರು. அவங்களுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? ಅವರಿಗೆ ದೇವರನ್ನು ಮಾಡ್ತಾನೆ, சிக்ஷை கொடுக்கிறாரு, ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, சுத்தம் பண்றாரு, ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾನೆ, சிக்ஷிக்கிறாரு, ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, அப்பப்போ நறுக்கி விடுறாரு, ಅವಾಗವಾಗ ಆತನು ಸ್ವಲ್ಪ ಕತ್ತರಿಸುತ್ತಾನೆ. அறுத்து போடுறவங்க நரகத்துக்கு போறாங்க, ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡುವವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. சுத்தம் பண்ணப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பார்கள், ஆனால் அவர்கள் கனி கொடுக்க வேண்டும். ಶುದ್ಧೀಕರಣ ಹೊಂದಿದವರು ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಅವರು ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕು. தப்பு செய்யறவங்க ரெண்டு பேரு, ತಪ್ಪು ಮಾಡುವವರು ಇಬ್ಬರು. ஒருத்த மனம் திரும்பவே மாட்டான், ಒಬ್ಬನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದೇ ಇಲ್ಲ, அவன் தான் தோவேக்கு போன்றவர்கள், ಅವನೇ ದೋಯಗನಂತೆ ಇರುವವರು. தாவீது கூட தப்பு செஞ்ச ஆளுதான், ದಾವಿದನು ಕೂಡ ತಪ್ಪು ಮಾಡಿದ ವ್ಯಕ್ತಿಯೇ. ஆனால் அவன் சொல்றான், ಆದ್ರೆ ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல செழுமையாய் இருக்கிறவன், ನಾನು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸೊಗಸಾಗಿ ಇರುವ ಎಣ್ಣೆ ಮರದಂತೆ ಇರುವವನು. நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ನಾವು ಎಂತವರಾಗಿದ್ದೇವೆ? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ. எல்லாரும் எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஒரு நிமிஷம். ಒಂದು ನಿಮಿಷ. நாம் எப்படிப்பட்ட மரமா இருக்கிறோம்? ನಾವು ಎಂತ ಮರಗಳಾಗಿದ್ದೇವೆ? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ಎಂತವರಾಗಿದ್ದೇವೆ? நம்முடைய வாய் எப்படி இருக்குது? ನಮ್ಮ ಬಾಯಿ ಹೇಗಿದೆ? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ನಮ್ಮ ಹೃದಯ ಹೇಗಿದೆ? ஒரு நிமிஷம் அப்படியே ಒಂದು ನಿಮಿಷ ಹಾಗೆ நம்மை நாமே பரிசோதனை செய்ய, ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. யாராவது ஒருவர் இந்த நேரத்தில் ஜெபிக்க விரும்பினால் ஜெபிக்கலாம். ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಬಯಸಿದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. அன்புள்ள ஆண்டவரே, என் தகப்பனே, என் ராஜாவே, உங்களோட வசனம் ஆளும் அகலமாக இருக்க தகப்பனே, எங்களை உணர வைக்குது, எங்களுக்கு டீச் பண்ணுதப்பா, எங்களை உண்மையை ஒத்து கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்குறப்பா. ஏன்னா ஆண்டவர் யாரும் நீதிமான் இல்லைப்பா, உன்னை போல எல்லாம் விழுந்து போகணுங்கப்பா. நம்ம நாவுகள் ஆண்டவரே, அதுதான் நம்மளை அநேக பாவத்துக்கு நம்ம செய்யறதுக்கு துணிகரமாக கொடுக்குதப்பா. எங்களை மன்னித்திருப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நம்ம உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வார்த்தை போல் ஜீவிக்கிறதுக்கு வாஞ்ச கொடுப்பா. ஏன்னா ஆண்டவரை எங்களை அழித்த தேவன் எங்களை கைவிட மாட்டார்ப்பா. பாவத்தில் எங்களை தூக்கி எடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனப்பா. நீ தான் ஆண்டவர் நல்ல பாதையும் நல்ல வழியில் போக எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஏன்னா உலகம் கெட்டு போய்க்குதப்பா, நம்ம கூட பாவத்தை விழுந்து அதுலேருந்து எங்களை மீட்டு கொண்டுக்கிறப்பா. மறுபடியும் ஆண்டவர் இந்த மாதிரி நல்ல மனசு, நல்ல பார்வை, நல்ல ஏற்ற கனி கொடுக்கும், அது பலன் எதிர்பார்க்கும் தேவனுக்கு நம்ம அவர் மகிமைப்படுத்த கொடுத்து தாருமாப்பா. எங்கள் தவறு குற்றம் இருந்தாலும் எல்லாம் மன்னித்து ராஜா, இந்த வசனம் மூலியமாக எல்லாரையும் உணர்த்துப்பா. உமக்கு நன்றி தகப்பன், இயேசு மூலியமாக கேட்குற பிதாவே, ஆமென். ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ.